குட் மார்னிங். என் பேர் ராஜேந்திரன். நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர். நான் நேற்று என்னுடைய கஸ்டமரை கூப்பிட்டு திருச்சூரில் சிறுரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன். ஓகே, என்னுடைய கஸ்டமர் கொஞ்சம் வயசானவங்க தான், கொஞ்சம் ஆள் வர ஓவர் வெயிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்களால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டியில் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஓகே, ஏறுறதுக்கே ஒரு 3 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, திருச்சியில் சிறுரங்கம் கோயிலில் சவுத்து கோபுரத்தில் போய் என் வண்டியை நிப்பாட்டி கோயில் கோபுர வாசலில் போய் நிப்பாட்டி என் கஸ்டமரை ஏற்றினேன். அந்த இடத்துல நிப்பாட்டி ஏற்றக்கூடாது தான், ஆனால் என்னோடய சூழ்நிலை ஏற்ற வேண்டிய நிலைமை என்ன, அவங்களால நடக்க முடியாது, ஏற்றினேன். எனக்கு முன்னாடி ஒரு ஃபார்ச்சுனர் காரு, ஐ திங்க் விஐபி காருன்னு நினைக்கிறேன் அந்த காரு. ஓகேயா, அந்த காரு எனக்கு முன்னாடி கோயில் கோபுர வாசலில் ரோட்டை மறித்து நிற்கி. ஓகே, நான் ஒரு சைடில் நிப்பாட்டி என் காரை நிப்பாட்டி என் கஸ்டமரை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ உண்மையில் வருது. அந்த ஆட்டோக்கார அந்த ஃபார்ச்சுனர் கார்லாம் தாண்டி தான் வராரு. வந்து என்கிட்ட என்ன திட்டுறாரு. உங்களுக்கு இந்த நிப்பாட்டுற ஏற்றி இறக்கிறதுக்கு இடமே இல்லையா, எங்கே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு என்ன திட்டுறாரு. ஆனால் எனக்கு முன்னாடி அந்த ஃபார்ச்சுனர் இருக்க, நான் ஒரு சைடில் ரோட்டு ஓரத்தில் நிப்பாட்டி ஏற்றுறேன். ஓகேயா, இது ஒரு அவர் குற்றமாக சொல்லி என்னை திட்டுறாரு. எனக்கு ஓகே, நான் பண்ணுறது தப்பு தான், ஓகே தான். ஆனால் அந்த ஃபார்ச்சுனர் இருக்காரு விஐபி காருன்னு நினைக்கிறேன். ரோட்டில் அப்படியே மறித்து அப்படியே கோயில் வாசலில் நிற்கி, பக்கத்தில் போலீஸ் பூத்து இருக்குது. அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் போலீஸ் இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும்னா அந்த சிறுரங்கம் கோயில் அடிக்கடி போவேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். அந்த கோயில் அந்த போலீஸ் பூத்து இருக்குது, அது நிப்பாட்டி அந்த அப்படியே பார்க் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காரு டிரைவர், வெளியில் வந்துட்டு இருக்காரு. அந்த வண்டியை கேட்க முடியல அவரால். ஆனால் என்ன ஒரு கமர்ஷியல் டிரைவர் ஒன்றா கேட்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. விஐபினா கோயிலுக்கு ஓகே, கோயிலுக்கு போகிறாங்க, விஐபின்னு உள்ளே போகிறாங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் வண்டிமா விஐபி வண்டிமா நோ பார்க்கிங் வண்டியை பார்க் பண்ணணுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியலை. எங்கே பார்த்தாலும் கமர்ஷியல் டிரைவரை தான் திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்குலாம். வண்டி ஓட்டுறதே ஏன்டா உலகத்தில் இந்த டிரைவர் வேலைக்கு வந்தோம் அப்படி ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. ஏன்னா நல்ல ஜாப்பு, ஆனால் ஏன் இந்த வேலைக்கு ஒரு சில பண்ணுறத பார்த்தா ஏன் இந்த வேலைக்கு வர்றோம், இந்த வேலையை ஏன் பார்க்கணும்? நம்ம படிக்காமல் இருக்க போய் தான் இப்படி கஷ்டப்படுறோமோ, இல்லை வசதி வாய்ப்பு இல்லையா அப்படின்னு தெரில. நல்லா சம்பாதிக்கும், நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் டிரைவர்னால் ரெஸ்பெக்ட் கிடையாது. தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் இந்த தொழிலுக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு தொழில் இல்லை. ஸோ அதெல்லாம் நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, அதே மாதிரி ஒரு சில போலீஸ் ஆஃபீஸரு, ஒரு சிலவங்க தான் சொல்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நாங்களும் மனுஷன்தான். 2026 இருக்கோம் நம்ம எல்லோரும் இப்போ. ஓகேயா, எதுக்கு எடுத்தாலும் எப்படி ஒரு ஓன் போர்ட் டிரைவருக்கு சார் கொஞ்சம் நோ பார்க்கிங்லாம் பண்ணால் சார் கொஞ்சம் வண்டி எடுங்கன்னு சொல்கிறீங்களோ, அப்படி எங்களையும் ஒரு மனசனாக மதித்து தம்பின்னு கூட சொல்ல வேண்டாம், சார்னோட சொல்ல வேண்டாம், டிரைவர் கொஞ்சம் வண்டி எடுத்தாங்க பார்க் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கே பார்த்தாலும் டே வண்டி ஏறா, உங்களுக்கு அறிவு இல்லை அப்படி தான் கேட்குங்க தவிர யாரும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறதே கிடையாது. அடுத்து ஒரு விஐபி கார் ரோட்டில் நிப்பாட்டுறன்னு எது சட்டக்கான எனக்குன்னு தெரியலை. கோயில் தான் அவங்க விஐபி. கொஞ்சம் அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கிங், 10 மீட்டர் தான். அவங்க கோயில் வாசலிருந்து இறங்கி உள்ளே போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு நடக்க முடியுது. ஒரு 10 மீட்டர் முன்னாடி பார்க் பண்ணக்கூடாது வண்டியை. அழகாக பார்க் பண்ணலாம், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அது போலீஸ் கேட்கவும் மாட்டாங்க. நாங்கள் பார்க் பண்ணால் மட்டும் எங்களை நாங்கள் கொலை பண்ண மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுறீங்க. அது ஏன்னு தெரியல. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் ஒரு மனிதன். ஓகேயா, தேங்க்ஸ்.